குட் மார்னிங் எவரி ஹாப்பி சாட்டர்டே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டி ராஜ்மா ராத்திரி ஊற போட்டு 8 மணி நேரம் ஊறி எடுத்து உப்பு மஞ்சப்பொடி 2 லவங்கம் 7-8 மிளகு போட்டிருக்கேன். குக்கரில் டைரெக்டாக வேக வச்சிடலாம். குக்கரில் டைரெக்டாக வேக வச்சுட்டு 8 சவுண்டு விட்டுடலாம். அப்புறம் சின்னதை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சவுண்டு வந்தவொடனே ராஜ்மா பாருங்கள் எப்படி குழைய நல்லா வெந்துட்டு இதை எடுத்துவிட்டு கிரேவி அரைச்சதை போட்டு வதக்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி 2 பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி சின்ன துண்டு அப்புறம் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். 1 பச்சை மிளகாவும் போட்டேன், டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சிடலாம். கிரேவிக்கு அரைச்சாச்சு தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி ஜீரகம்லாம் கிரேவியை எண்ணெயில் போட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி கரம் மசாலா பொடி சோலை மசாலா பொடியும் போட்டிருக்கேன். ஒன்றா சுருளாக வதங்கட்டும். அப்புறம் வேக வச்ச ராஜ்மா போட்டு திருப்பி 3 சவுண்டு விட்டுட்டு அணைச்சி விட்டு 1 பிஞ்ச் சர்க்கரையும் 1 ஸ்பூன் நெய்யும் கொத்தமல்லியும் போட்டுலாம் ரெடி ஆகிடும். நல்லா சுருளாக வதங்கிட்டு பாருங்கள். இப்போ வேக வச்ச ராஜ்மா போட்டு 3 சவுண்டு விட்டுடும். வேக வச்ச ராஜ்மா போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்ட பதமாக ரெடி ஆகிடும். முடி வச்சிடலாம். அப்போ 1 பிஞ்ச் சக்கரை போட்டு சூப்பரான ராஜ்மா ரெடி எடுத்து இந்த மெத்தில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல் கார் ரொட்டியோட ராஜ்மா தொட்டு சாப்பிட்லாம். இந்த மெத்தில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதமாக இருக்குது. இப்படி தான் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.